இஸ்ரேல் ஈரான் போரில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா களமிறங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானின் முக்கிய அணு பதுங்கிடங்களில் போர் தொடுக்க படைகளை அனுப்ப சம்மதம் சொல்லியதாக வரும் தகவல்கள் குறித்து இந்த செய்தியில் பார்க்கலாம். கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ஈரான் மீது தாக்கிய சில மணி நேரங்களில் குடும்பத்தோடு ரகசிய பதுங்கிடத்துக்கு மாற்றப்பட்டார் காமினி. அமெரிக்க அதிபர் டிரம்போ நிபந்தனை ஏதுமின்றி சரணடையவும் என பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார். என்ன செய்வேன், என்ன செய்ய மாட்டேன் என்றெல்லாம் தெரியாது, ஆனால் அமெரிக்கர்களை கொல்வேன், இஸ்ரேலியர்களை கொல்வேன் என பிடிக்காதவர்களை எல்லாம் கொல்வேன் என பல ஆண்டுகளாக பேசி பிரிந்தது இனி நடக்காது என கூறினார். இதையடுத்து ஈரானின் அரசு தொலைக்காட்சியில் தோன்றி பேசிய காமினி ஈரான் ஒருபோதும் சரணடையாது என்றார். போரோ அமைதியோ திணிப்புக்கு அடிபணிய மாட்டோம். ஈரானை பற்றியும் அதன் வரலாற்றை பற்றியும் தெரிந்த புத்திசாலிகள் ஈரானை மிரட்டும் தொனியில் பேச மாட்டார்கள் என்றார் காமினி. இந்த போரில் அமெரிக்கா தலையிட்டது என்றால் அது சீரமைக்க முடியாத பல டேமேஜ்களை அமெரிக்கர்களுக்கு ஏற்படுத்திவிடும் எனவும் எச்சரித்திருந்தார் காமினி. போரில் ஈடுபடுவதா வேண்டாமா என யோசிப்பதாக கூறி வந்த அமெரிக்க அதிபர் டிரம்போ நிபந்தனையற்று சரணடையாவிட்டால் நாங்கள் அங்கு சென்று ஈரானில் உள்ள அனைத்து அணு பொருட்களையும் அழித்து வெடிக்கச் செய்வோம் என பகிரங்கமாக அறிவித்தார். பூமியை 200 அடி ஆழத்துக்கு துளைக்க வல்ல 30,000 பவுண்ட் எடை கொண்ட மிகப்பெரிய அமெரிக்க ஆயுதம் ஈரானிய தலைவர்களை கதிகலங்க செய்ததாக ஏற்கனவே சில செய்திகள் வந்தன. இந்த நிலையில்தான் ஈரானின் வடகிழக்கில் உள்ள லெவிஷான் என்ற புறநகரில் காமினி நிலத்தடியில் பதுங்கியிருந்ததாக கருதப்படும் ரகசிய மறைவிடமுள்ள நகரம் மீது குண்டு போடப்பட்டுள்ளது. அமெரிக்க போர்க்கப்பல்கள் வந்தால் ஹிஸ்புல்லா அவர்கள் மீது தாக்குதல் நடத்தும், பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் என ஈரானிய அதிகாரி ஒருவர் கூறியதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. ஒருவேளை காமினி மறைந்தால் அவருக்கு அடுத்த அந்த இடத்துக்கு வர இருப்பவர்களையும் இஸ்ரேல் மொசாட் படையினர் குறிவைத்திருப்பதாகவும் அணு விஞ்ஞானிகளை கொன்றது போல் அவர்களும் ஹிட் லிஸ்டில் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரில் இறங்கினால் தாங்களும் இணைவது பற்றி ஆலோசிப்போம் என இங்கிலாந்து கூறியிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு என கருதப்படும் பாக்கி இடங்களையும் களை எடுக்க சம்மதித்திருப்பதாக ப்ளூம்பர்க் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. உலகில் பல நாடுகள் அந்த அணு ஆயுதங்களை வைத்திருந்தாலும் அது தவறான தீவிரவாத குழுக்களின் கைகளில் சிக்கினால் பெரும் ஆபத்து என கருதியே அணு ஆயுதமாக மாறுவதற்கு முடிவடையும் தருவாயில் உள்ள பணிகளை முடக்கி அழிக்க அமெரிக்கா, இஸ்ரேல், இங்கிலாந்து போன்ற நாடுகள் முனைப்பு காட்டி வருகின்றன.